எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இரு ஜாதக கூட்டு விளைவு திருமண பொருத்தத்தை பார்க்கக்கூடிய முறை. அதாவது 2 ஜாதகத்தை கம்பேர் பண்ணி திருமண பொருத்தத்தை பார்க்குறது எப்படி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரிவினை வருமா வராதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய முறை தான் இரு ஜாதக கூட்டு விளைவு. ஆனால் இது ஜிகே ஐயா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்ச முறை தான் இது. இரு ஜாதக கூட்டு விளைவை வச்சு எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ட்டு என்னுடைய முறை அது கிடையாது. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நட்சத்திர முறைப்படி தான் நான் வந்து திருமணம் பொருத்தத்தை பார்க்குறேன். கிரகத்தை வச்சு நான் திருமணம் பொருத்தம் பார்க்கல. அதனால் இது ஜிகே ஐயா கண்டுபிடிச்ச முறை அல்ல. இது வந்து என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த ஒரு முறை தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு. இதில் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் பொருத்தம் வரும். கிரகத்தை பேஸ் பண்ணி பொருத்தம் பார்க்குறது இது கிடையாது. அதனால் வந்து இது தவறுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. இது என்னுடைய சொந்த ஆய்வில் திருமணம் பொருத்த பார்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் போட்டிருக்கேன். அதனால் வந்து இதை உங்கள்கிட்ட செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு பலன் எடுக்கிறது தான் என்னுடைய முறை. இதில் வந்து கிரகத்துக்கு வேலை இல்லை. அதனால் நீங்கள் வந்து இருஜாத கூட்டு விளைவுன்னு அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே குழப்பிக்காதீங்க. இது வேறு மெத்தடு. இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று வந்த ஜாதகம். அப்போ இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கேயும் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே வந்து நட்சத்திர ரீதியாக வந்து கம்பேர் பண்ணுறது தான் என்னுடைய முறை. அப்போ எல்லா கிரகத்தையும் அடுக்கிறோம். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எழுதுகிறோம். பெண் ஜாதகத்துலையும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எழுதுகிறோம். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து கேது 3 கிரகங்கள் கேது நட்சத்திரத்துலையும் 2 கிரகங்கள் சுக்கிர நட்சத்திரத்திலையும் கனெக்ட் ஆகுது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் கேது நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகுது. சந்திரன், கேது இது வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகுது. அப்போ அதே நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகுது வந்து சுக்கிரன் கேது. அதை எடுத்து எழுதுகிறோம். சுக்கிரனும் கேதுவும் அதே நட்சத்திரத்தில் தொடர்பு இருக்குது. எதில் நட்சத்திரமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், குரு, புதன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. இதில் மாந்தியனை வந்து கன்சிடர் பண்ணல, கிரகங்களை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். அதில் வந்து செவ்வாய், குரு, புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் வரிசையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, ராகு நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. சூரியனும் ராகுவும் ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரனும் செவ்வாயும் புதன் நட்சத்திரத்தில் இருக்குது. புதனும் குருவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இங்கே அதிகமாக கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா ராகு, புதன், செவ்வாய். இதை எடுத்து எழுதுகிறோம். அதே நட்சத்திரம் கனெக்ட் ஆகுது ராகு, புதன், செவ்வாய். எந்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா, சூரியன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, குரு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, சனி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இதில் மாந்தியை வந்து நான் கன்சிடர் பண்ணல. அப்போ நட்சத்திரம் இல்லாதது சூரியன், குரு, சனி. அதிக நட்சத்திரம் உள்ளது ராகு, புதன், செவ்வாய். இதில் நட்சத்திரம் இல்லாதது செவ்வாய், குரு, புதன். அதிக நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கிரன், கேது. இப்படி நம்ம வந்து எழுதுகிறோம். இப்போ என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதில் எது அதிக நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இதில் சுக்கிரன், கேது தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது. அதனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதில் வந்து ராகு, புதன், செவ்வாய் இந்த 3 தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது. அதனால் இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை வந்து இந்த 3 கிரகங்களை தீர்மானிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், சுக்கிரன், கேது கனெக்ட் ஆகுது. சுக்கிரன்னா யார்? மனைவி. கேதுனா என்ன? கட் பண்ணுறது. அப்போ மனைவிக்கு வந்து அங்கே திருமண வாழ்க்கை இவருக்கு மனைவியாக வரவங்க வந்து வாழ மாட்டாங்க, கட்டாயி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுது. சுக்கிரன், கேதுங்கிறது மனைவிக்கு தடை. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அப்போ இங்கே வந்து பாதிப்பு வந்துருச்சு. இவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் அங்கே திருமண தடை ஏற்பட்டு செகண்ட் திருமணத்துக்கு போவாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வாங்க. இங்கே வந்து ராகு, புதன், செவ்வாய் 3 இது கனெக்ட் ஆகுதா? புதன்கிறது காதலன், செவ்வாய்ங்கிறது கணவன், ராகுங்கிறது பாதிப்பு. அப்போ இங்கே செவ்வாய் ராகு கனெக்ஷன் வந்துருச்சு, புதன் ராகு கனெக்ஷன் வந்துருச்சு. அங்கே திருமண வாழ்க்கை சரியில்லை. இந்த பொண்ணுக்கும் 2 திருமணத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து இந்த பையனுக்கும் இந்த திருமண வாழ்க்கை நிலையாக இருக்காது அப்படிங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணுது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது வந்து பொதுவான இவருக்கு இருக்கக்கூடிய கொடுப்பினை. இது இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கொடுப்பினை. இந்த 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன், கேது, செவ்வாய் ராகு, புதன் ராகு அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. இப்போ 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கும்போது இங்கே சுக்கிரன், கேது இருக்குது, இங்கே செவ்வாய், கேது இருந்தால் இது பொருத்தமாக எடுத்துக்கலாம். இது சுக்கிரன், கேது, இங்கே செவ்வாய், கேதுவாக இருந்தால் கணவனும் அதே கேரக்டரில் இருப்பார், இது மனைவியும் அதே கேரக்டரில் இருப்பாங்க. அதனால் 2ம் பொருந்தி போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சுக்கிரன், கேது இருக்குது, இங்கே செவ்வாய் ராகு இருக்குது. இங்கே செவ்வாய், கேது இருந்தால் இதுவும் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சுக்கிரன், கேது, இங்கே செவ்வாய் ராகுங்கிறதுனால இது ஆசை கம்மி பண்ணிட்டே போகும், இங்கே ஆசை அதிகமாகிட்டே போகும். கணவர் வந்து அதிகமாக ஆசை வச்சுருப்பாருன்னு இதில் வருது. இதில் வந்து மனைவிக்கு வந்து ஆசை இல்லைன்னு வருது. அப்போ 2மே முரண்பாடாக இருக்கிறதுனால இது மேட்ச் ஆகாதுங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது இவங்களோட கொடுப்பினையை வச்சு சொல்லக்கூடிய திருமண விஷயங்கள். அடுத்து 2வது, இவர் ஜாதத்தில் வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்குது. குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது, சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்குது.
அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்பயுமே சுக்கிரனோ செவ்வாயோ குருவோ பரிவர்த்தனையானா அவங்களுக்கு வந்து 2 திருமணம் நடக்குங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா குருங்கிறது ஜாதகர், சுக்கிரங்கிறது மனைவி. அப்போ மனைவியும் ஜாதகரும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க அப்படின்னா கல்யாணமாகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுது. இப்போ சுக்கிரன் வந்து திரும்ப ரிஷபத்துக்கு வந்துடும், குரு திரும்ப வந்து மீனத்துக்கு போயிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் வந்து சனியோடு சேரும். அப்போ சனியோடு சேரும்போது சனிங்கிறது ஏற்கனவே ஒரு பிளானட் இருக்குங்க. அப்போ இந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோடு போய் சேர்றதுனால அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஆள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆள் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. புரியுதான்னு பாருங்கள். சுக்கிரன் குரு, இது ஆண், இது பெண், இது மணமகன், இது மணமகள், இது ரெண்டுமே வந்து பரிவர்த்தனை ஆகும்போது இவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகிட்டு திரும்ப கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதே இடத்துக்கு வந்துடுவாங்கங்கிறது தான் சொல்லுது. அப்போ எப்பயுமே குரு செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகக்கூடாது, ஆனால் 2 திருமணம் இருக்குங்கிறத சொல்ல முடியும். பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் வந்து சனியோடு சேருது. அப்போ இந்த பெண் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. திருமணம் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஜாதகப்படி அமைப்பு இருக்குது. அதனால் இவருக்கு 2 திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே கேது செவ்வாய் கனெக்ட் ஆகுது பாருங்கள். செவ்வாய் கேது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து அந்த ஜாதகரை குறிக்கும், அதாவது பெண் ஜாதகமாக இருந்தால். ஆனால் இது ஆண் ஜாதகம் அப்படிங்கிறதுனால இது பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் கேது வந்து அதுவும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, அது திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து சுக்கிரன் கேது தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது, அதனால் அது பாதிப்பை கொடுக்கும், திருமண வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாரை மேரேஜ் பண்ணாலும் இந்த பாதிப்பு வருங்கிறது கேரண்டியாக சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பெண் ஜாதகத்தை எடுங்க. பெண் ஜாதகத்தை எடுக்கும்போது இங்கே என்ன நடக்குது, செவ்வாய் புதன் ராகு அதிகமாக கனெக்ட் ஆகுது. அப்போ நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க, நிறைய பேரை மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஜாதகப்படியும் சொல்லுது, செவ்வாய் ராகுங்கிறதுனால. அதனால் இங்கேயும் திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செவ்வாய் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. செவ்வாய் புதன் நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அங்கே நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கும்போது இந்த கணவன் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறதுனால இவங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அது சொல்லுது. புதன்கிறது என்ன, காதலி தானே, செவ்வாய்ங்கிறது கணவர் தானே. அப்போ செவ்வாய் வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு காதலியோட தொடர்பு வச்சுருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக இருக்கிறதுனால இது லீகலாக நடக்காது, இல்லீகலாக நடக்கும். அதாவது வந்து தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் இந்த பெண்ணுடைய கணவர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் அந்த அவருடைய லவ்வரோட தொடர்பில் இருப்பார். அது வந்து வெளியே தெரியாது அப்படிங்கிறத நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லுது. ஏன்னா புதன் வந்து காதலி, செவ்வாய் வந்து கணவர். அப்போ கணவர் வந்து தன்னுடைய காதலியோட தொடர்பில் இருப்பார், அது வெளியே தெரியாதுங்கிறத இந்த நட்சத்திர பரிவர்த்தனை சுட்டி காட்டுது. அது ஒரு பாதிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து சம்பவம் வெளியே தெரியாது. திருமண முறிவுக்கு இது காரணம் கிடையாது. திருமண முறிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் ராகு தான் திருமண முறிவுக்கு காரணம். அடுத்து இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கரமாக இருக்குது. செவ்வாய் வக்கரமாக இருந்தாலே கணவன் வந்து முரண்பாடான ஆளாக இருப்பார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதுவும் திருமண முறிவுக்கு ஒரு காரணம். புதன் வக்கரமாக இருக்குது. அப்போ காதலனும் வந்து இவங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட போயிடுவாங்க அப்படிங்கிறது புதன் வக்கரம் சொல்லுது. குரு அஸ்தங்கத்தில் இருக்குது. குரு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, செவ்வாய் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை ஒரு காம்பினேஷன், அது ஒரு பாதிப்பை தரக்கூடியது. செவ்வாய் ராகு ஒரு காம்பினேஷன், அதுவும் பாதிப்பை தரக்கூடியது. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறது ஒரு பாதிப்பு, புதன் வக்கரமாக இருக்கிறது ஒரு பாதிப்பு. அப்போ இவங்க வந்து 2 மேரேஜ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயும் 2 மேரேஜ் கன்ஃபார்ம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆனதுனால. இன்னொரு கான்செப்ட் வந்து சுக்கிரனுக்கு ஏது அதிகமாக கனெக்ட் ஆனதுனால அதுவுமே திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இவங்க கேட்குறாங்க, இந்த பையன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அப்போ வந்து சேர்த்து வச்சா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து திருமணம் பொறுத்த ரீதியாக 2 பேருக்கும் பொருந்தலை. இப்போ லவ் பண்ணி லிவிங் டுகெதரில் இருந்தால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது. இப்போ இந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரத்தில் இருக்குது. புதன்கிறது காதலன் காதலி புதன், அது கேது நட்சத்திரம் இருக்கிறதுனால லவ் கட்டாயிருங்கிறது எழுதப்படாத விதி. புதன் கேது நட்சத்திரத்தினால லவ் கட்டு, அது கன்ஃபார்ம். அப்படி லவ் கட்டாக இருந்து இந்த பையனுக்கு எப்படி இந்த பொண்ணு மேலே காதல் வருது அப்படின்னு சொல்லும்போதே நான் என்ன சொல்லிட்டேன், புதன் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ வக்கர கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்குது. அப்போ லவ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக வக்கர கிரகமாக தான் இருக்கும் புதன் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம்னாலும் புதன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது ஒரே கேரக்டர் தான். இப்போ புதன் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு புதன் வக்கரமாக இருக்கிறதுனால 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த லவ் நிலைக்குமா அப்படின்னா நிலைக்காது. ஏன் நிலைக்காதுன்னா, இங்கே புதன் வக்கரமாக இருக்குது,
அதுக்கடுத்து புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திர பரிவர்த்தனையும் ஆயிருக்குது. அப்போ இந்த காதல் வந்து முறிவுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இவருக்கும் காதல் செட் ஆகாது. ஏன்னா புதன் அஸ்தங்கம், பயனளிக்காது. காதல் வந்து பயனளிக்காது. இந்த பொண்ணுக்கு புதன் வக்கர அஸ்தங்கம், அதுவும் பயனளிக்காது. இங்கே பரிவர்த்தனை இருக்குது, அதனால் அது பாதிப்பையும் கொடுக்கும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனையினால இங்கே திருமண வாழ்க்கையும் சரியில்லை, காதல் வாழ்க்கையும் சரியில்லை, திருமண வாழ்க்கையும் சரியில்லை. இந்த பெண்ணுக்கும் காதல் வாழ்க்கையும் சரியில்லை, திருமண வாழ்க்கையும் சரியில்லைங்கிறத இதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி வந்து நான் வந்து நட்சத்திர ரீதியாக தான் நான் பார்த்து பலன் சொல்கிறேன். இதில் வந்து கிரகத்துக்கு அங்கே வேலை இல்லை. இங்கே வந்து புதன் நட்சத்திரத்தில் எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த காதல் தோல்வி அடையும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ எதில் நட்சத்திரம் இல்லையோ அதில் பெனிஃபிட் கிடைக்காது, எதில் நட்சத்திரம் இருக்கோ அதுதான் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அதுவுமே சுக்கிரன் கேதுங்கிறதுனால திருமண தடை, மனைவி வந்து இவங்ககிட்ட அந்யோன்யமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு விதிவிலக்கு இதே மாதிரி பொருத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இங்கே செவ்வாய் கேது இருக்கிற மாதிரி நட்சத்திர ரீதியாக செவ்வாய்க்கு இது கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பொருத்தி வைக்கலாம். ஏன்னா இங்கே செவ்வாய் ராகு இருக்குது, அதனால் பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த 2 பேருக்கும் திருமணம் பண்ணால் நிச்சயமாக நிலைக்காது. லிவிங் டுகெதரில் இருந்தாலும் அவங்க பிரியக்கூடிய சூழல் வந்துடும். ஏன்னா செவ்வாய் புதன் பரிவர்த்தனை ஆனதுனால, புதன் வக்கரமானதுனால பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து இருஜாத கூட்டு விளைவில் வந்து நட்சத்திர ரீதியாக வச்சு பலன் பார்க்குறது இது நார்மலாக பார்க்கக்கூடிய இருஜாத கூட்டு விளைவு கிடையாது. இது என்னுடைய ஓன் மெத்தடில் உருவாக்கப்பட்ட நட்சத்திர தொடர்பு ரீதியாக எடுக்கப்பட்ட பலன்கள். இது மேட்ச் ஆகி வர்றதுனால தான் நான் இப்படி பலன் பார்க்குறேன். உங்கள் மெத்தட் வந்து எனக்கு செட் ஆகி வரல. இப்போ ஜிகே ஐயா சொல்லக்கூடிய இங்கேயும் கனெக்ட் பண்ணி பார்க்குறது வந்து எனக்கு ஒத்து வரல, நட்சத்திரம் தான் ஒத்து வரதுனால இந்த மெத்தடை மாடிஃபை பண்ணி நான் நட்சத்திர ரீதியாக பார்க்குறேன். அதனால் அந்த இருஜாத கூட்டு விளைவையும் என்னுடைய கான்செப்டையும் குழப்பிக்க வேண்டாம். இது தவறாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க, என்னால் வந்து மாற்றிக்க முடியாது. என்னுடைய ஆய்வு தான் நான் வந்து இங்கே தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்காக என்னுடைய கருத்தை வந்து என்னால் மாற்றிக்க முடியாது. இது அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்ட உண்மைகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.